ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கம் இந்துக்களின் புனித தலங்களில் முதன்மையானது. பன்னிரு ஆழ்வார்களால் பாடல் பெற்ற ஸ்தலம், பூலோக வைகுண்டம் என ஆன்மீக அன்பர்களால் போற்றப்படும் புனித நகரம் ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கத்தின் பிரதானமான வழிபாட்டு மையங்களில் மிக முக்கியமான இடம் அம்மா மண்டபம் காவிரி படித்துறை. இங்கிருந்துதான் ஒவ்வொரு ஐப்பசி மாதங்களிலும் ரங்கநாதருக்கு தங்கக்குடத்தில் காவிரி நீர் எடுத்துச் செல்லப்பட்டு திருமஞ்சனம் நடக்கும். மேலும் கஜேந்திர மோட்சம் மற்றும் ஆடிப்பெருக்கு, ஆடி அமாவாசை, தை அமாவாசை என வருடத்தின் 365 நாட்களும் விழா காலம் கோணும் அம்மா மண்டபம் படித்துறையில்தான் இந்துக்கள் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து நீத்தார் வழிபாடு நடத்துவர். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அம்மா மண்டபம் கடந்த திராவிட ஆட்சியிலும் சரி, தற்போதைய தூய சக்தி என்று தங்களை பிரகடனப்படுத்திக் கொள்ளும் தாவேக அரசிலும் எந்த வகையிலும் போற்றி பாதுகாக்கப்படவில்லை என்பது துயரத்தின் உச்சம். யாத்ரீகர்கள் மற்றும் வழிபாட்டிற்காக வரும் மக்கள் தங்கள் துணிகளை ஆற்றில் வீசி செல்வது ஒருபுறம், மது பிரியர்களால் வீசப்படும் மது பாட்டில்களின் உடைந்த பாகங்கள் ஒருபுறம், இவை போதாதென காலாவதியான மருந்து கழிவுகள் ஒருபுறம் என காவிரி ஆறு கதற கதற கற்பழிக்கப்படுவதை என்னவென்று சொல்ல? அரசிற்கும் அக்கறை இல்லை, சாமானிய மனிதனுக்கும் அக்கறை இல்லை. இதில் அதிக அளவில் பாதிக்கப்படுவது புனித நதியாம் காவிரிதான். ஏற்கனவே கர்நாடக அரசு நமக்கு போதிய அளவு தண்ணீர் தராமல் புறக்கணிக்கின்றது. மத்திய அரசோ மாற்றான் தாய் மனப்பான்மையோடு நம்மை பார்க்கின்றது. ஆளும் அரசோ வழக்கம் போல மௌனம் காக்க, எதிர்க்கட்சிகள் தங்களை காபந்து செய்து கொள்வதிலேயே கவனம் செலுத்துகின்றன. பாவம், காவிரி வறண்ட பாலைவனமாக மாறி வருகின்றது. இந்த சூழலில் சில தினங்களுக்கு முன்பு ஒரு சில சமூக விரோதிகளால் ஏதோ ஒருவித மருந்து தண்ணீரில் கலக்கப்பட்டு அதன் காரணமாக கொத்து கொத்தாக ஆயிரக்கணக்கான மீன்கள் தண்ணீரில் செத்து மிதந்தன. இதை கண்டவர்கள் அதிர்ச்சி அடைந்து நிலை குலைந்து போயினர். உடனடியாக நகராட்சி நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு விரைந்து வந்த தூய்மை பணியாளர்கள் இறந்து கிடந்த மீன்களை அள்ளி மணலில் புதைத்தனர். அந்தோ பரிதாபம்! ஆனாலும் காவிரி மணல் காணும் இடங்களில் எல்லாம் செத்த மீன்கள் நம் கால்களில் மிதிப்பட்டு நம் மனதை கனக்கச் செய்கின்றன. தூய்மை பணியாளர்கள் தான் என்ன செய்ய முடியும்? அவர்களும் மனிதர்கள்தானே. பசி தூக்கம் மறந்து தினமும் காலை முதல் மாலை வரை காவிரிக்கரையை தூய்மைப்படுத்துவதை ஒரு தியானத்தை போல செய்து வருகின்றனர். அவர்களின் கண்ணீரும் ஆற்றில் மீன்களின் கண்ணீரை போல எவரும் உணர்வதில்லை. எவ்வளவுதான் தூய்மை பணியாளர்கள் தங்கள் உயிரை கொடுத்து அம்மா மண்டபம் காவிரி படித்துறையை சுத்தப்படுத்தி கொண்டிருந்தாலும் நம்மை போன்ற பொதுமக்கள் அவர்களின் கடமையை சற்றும் மதிக்காமல் தொடர்ந்து காவிரியில் குப்பைகளையும் துணிகளையும் போட்டு காவிரியை குப்பை தொட்டியாக மாற்றிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். இனி மாற வேண்டியது நாம் தானே தவிர அரசோ நிர்வாகமோ அல்ல. மாற்றம் என்பது நம்மில் இருந்து துவங்க வேண்டும். நடந்தாய் வாழி காவேரி என்று காவிரியை போற்றி நிகழ்ச்சிகள் நடத்துவதால் மட்டும் காவிரி தூய்மை அடைந்து விடாது. ஒவ்வொரு இந்திய குடிமகனும், ஒவ்வொரு தமிழ் குடிமகனும் காவிரி நமது சொத்து என்று காவிரியை தூய்மையாக்குவதற்கு உறுதிமொழியை ஏற்க வேண்டும். அதை கொள்கையாக கடைபிடிக்க வேண்டும். அப்படி நடந்தால் மட்டுமே காவிரியும் தூய்மையாகும், நம் உள்ளங்களும் தூய்மையாகும். இன்னும் ஒரு சில நாட்களில் ஆடிப்பெருக்கு பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட இருக்கின்றது. திருச்சி மாவட்டத்தின் அனைத்து கிராம பகுதிகளிலிருந்தும் புதுமண தம்பதிகள் தங்கள் தாலி சரடை மாற்றிக்கொள்வதற்காகவும் ஆடிப்பெருக்கை கொண்டாடுவதற்காகவும் அம்மா மண்டபம் காவிரி படித்துறையை நோக்கி வெள்ளமென வருகின்றனர். இந்த சூழலில் காவிரியோ வறண்டு பாலைவனமாக கிடக்கின்றது. மறுபுறம் இறந்து போன மீன்களின் எச்சங்கள் காவிரி மணல் முழுவதும் கொட்டி கிடக்கின்றது. இது போதாதென்று தூக்கி வீசப்பட்ட துணிகளும் காலாவதியான மருந்துகளும் என காவிரியே கலங்கி போய் நிற்கின்றது. இனியாவது அரசு விழித்துக் கொள்ளுமா? பொதுமக்கள் தங்கள் கடமையை உணர்வார்களா? என்ன செய்ய போகின்றோம் நாம்? கேள்விகளோடு காவிரி தாயிடம் இருந்து விடைபெறுகின்றோம். திருச்சி டைம்ஸ் செய்திகளுக்காக.